வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பை சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி அந்த டேட்டாவுக்கு உண்டான வேல்யூஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அந்த பார் அந்த பை சார்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷுவல் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த பை சார்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100% டேட்டா. ஓகேங்களா, எப்பயுமே பார்த்திங்கன்னா 100% டேட்டா தான் நம்ம பை சார்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 100%ல் பர்டிகுலர் கேட்டகரி எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த பை சார்ட் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், இதில் என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பை சார்ட் வந்து நிறைய வழியில் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை ஓனாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைமென்ஷன் ஒரு மெஷர் வேணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஜன் எடுத்து நான் வந்துட்டு ரோஸில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா, அண்டு சேல்ஸ் எடுத்து டெக்ஸ்ட்டில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இது வந்து பை சார்ட்டாக மாற்றணும். இந்த வேல்யூஸை வந்து எனக்கு பை சார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டுவே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோமியில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பை சார்ட் கிடச்சிரும். ஓகேங்களா, இது வந்து ஒன் வே. ஓகேங்களா, இது வந்து ஒரு வே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா சேல்ஸ் எடுத்து டெக்ஸ்ட்டில் விட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜன் எடுத்து கலரில் விட்டுடலாம். கலரில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே மார்க்ஸில் வந்துட்டு பை சார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பை சார்ட் கிடச்சிரும். ஸோ பை சார்ட் கிடச்சிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு பாருங்கள் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஆக்சுவலாக ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து மாற்றணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மார்க்ஸில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணால் மெஷரை போடவே இல்லை. ஸோ மெஷரில் போட்டால் மட்டும்தான் இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டைமென்ஷனை மட்டும்தான் நம்ம பிரேக் பண்ணியிருக்க ஒழிய பட் அந்த வேல்யூஸ்க்கு அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சேல்ஸ் எடுத்து ஆங்கிளை விடுறேன். இப்போ பாருங்கள் சேஞ்ச் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ரெண்டு வேலை க்ரியேட் பண்ணலாம் பை சார்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ ஒரு பை சார்ட்டில் என்னென்ன ஃபார்மேட்டிங் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் ரீஜியன், ஓகே, சேல்ஸ் போட்டுக்கிறேன். அதை வந்து நான் பை சார்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணால் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்திங்க அப்படின்னா டீன்றது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிடும். நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பை சார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபார்மேட், அதாவது 100% ஃபார்மேட் டேட்டா தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து 100% மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரைட் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மெஷரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் டேபிள் கால்குலேஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கொடுத்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூ 100% உங்களுக்கு மாறிக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்படி ஒரு பை சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த பை சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதிகமான வேல்யூஸ் போட்டு நம்ம ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பை சார்ட் கிடச்சிருச்சு. இதில் நான் டேட்டா லெவல் எனேபிள் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் நான் வந்துட்டு குயிக் டேபிள் கால்குலேஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஸோ இப்போ எனக்கு 100% டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா சில டைமில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிற வேல்யூலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு டாப் 5 மட்டும், எனக்கு டாப் 5 சேல்ஸ் மட்டும் எனக்கு காமிங்க அந்த பர்டிகுலர் சப் கேட்டகரியில். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம இந்த 1 இந்த 4 இது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும் இந்த சார்ட்டில் இருந்து. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒரு ஒன் வே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ ஜஸ்ட் ஒரு கிளிக் எக்ஸ்க்ளூட், ஜஸ்ட் ஒரு கிளிக் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும் எக்ஸ்க்ளூட் கொடுத்துருங்க. இல்லையா கிளிக் அண்ட் எக்ஸ்க்ளூட். ஓகேங்களா,
ஸோ இது மாதிரி நீங்கள் எதெல்லாம் லோவஸ்ட் வேல்யூ இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்க்ளூட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து கிளைண்ட் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து டாப் 5 மட்டும் எனக்கு காமி, மற்ற எந்த வேல்யூஸ் வேணாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்னென்னா சப் கேட்டகரி வந்துடுறீங்க, ஃபில்டர், இங்கே இந்த ஃபில்டர் பேனில் டாப் அண்ட் டாப் 5. ஓகேங்களா? சம் ஆஃப் சேல்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாப் 5 வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதோட கலர் நீங்கள் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். கலர் வந்துட்டு நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை இங்கே அசைன் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸாக உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு. இப்போ கிளைண்ட் ஒரு பர்டிகுலர் பேலட் வச்சுருப்பாங்க, அவங்க பிராண்டுக்கு உண்டான பர்டிகுலர் பேலட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி வேணாலும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பை சார்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபார்மேட்டிங் திங்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.